அப்பா ம். இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப்க்கு போயிருந்தேன். எப்படி அப்போ இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. வைபா? பயங்கர வைப். இந்த பேசுனவங்க எல்லாருமே பல டாபிக்ல பேசுனாங்கல்ல. ஆமா, எல்லாருமே கலக்கலா பேசுனாங்க. சரி, சரி. இப்போ இருக்கிற இந்த ஃபேக் ரீல்ஸ் சிஸ்டத்துக்கு ஒரு க்ளோஸ் பண்ற மாதிரி அந்த மீட்டப் இருந்துச்சு. இப்படி இருந்துச்சா? இப்படி முடிச்சிட்டாங்க. சரி, நீ சொல்லு. அதனால எனக்கு ஒரு அங்க பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. என்னன்னா, இப்போ சோசியல் மீடியா இருக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இவ்வளோ இருக்கு. இதுல நம்ம இவங்க இந்த மீட்டப்பே வந்து சும்மா இன்ஸ்டாகிராம் ரீலா போட்டது இவ்வளவு வைரல் ஆச்சு. அப்போ இதெல்லாம் இல்லாத ஒரு பீரியட் இருக்கும்ல, அப்பயும் இந்த கட்சி நின்னுச்சுல, 75 வருஷம் கட்சி. இந்த சோசியல் மீடியாவுக்கு முன்னாடி எப்படி வந்து அவங்களோட உடன்பிறப்ப கூப்பிட்டாங்க, எப்படி இவங்களோட ஐடியாலஜிஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்க? நல்ல கேள்வி இது. ஏன்னா நீ பிறக்கும் பொழுதே போன் எல்லாம் பார்த்துட்ட, அதனால வந்து போனோட தான் உலகமே பிறந்துச்சு, உருவானுச்சுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்ப அந்த வசதி எல்லாம் கிடையாது. அப்ப இருந்தப்ப கலைஞர் வந்து இந்த கட்சியை வந்து வளர்த்ததுல வந்து அவர் ஒரு ஜென்சி கலைஞர் வந்து எந்த ஜென்ரேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இருந்துக்குவார். அதான் 50 வருஷம் அவரால் ஒரு கட்சி தலைவராக இருந்து பண்ண முடிஞ்சது. இதை விட ஒரு கடுமையான தோல்வியெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கிறோம். 1991 ராஜீவ்காந்தியை படுகொலை பண்ணிடுறாங்க. அந்த பழியை தூக்கி திமுக மேல போட்டுட்டு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருது. திமுகவுக்கு வந்து ஒரே ஒரு சீட்டு தான் அந்த முறை வெற்றி பெறுறாங்க. அதனால அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும், இது வந்து எப்படி வந்து இந்த கட்சி மீண்டு வரப்போகுதுன்னு எல்லாரும் யோசிச்சப்பயே கலைஞர் வந்து அப்புறம் பயன்படுத்தினது வந்து அந்த முரசொலி பத்திரிகை தான். இந்த முரசொலி பத்திரிகை வந்து அவருக்கு எல்லாமே அதுதான் பிளாட்ஃபார்ம். இப்போ இருக்கிற சோசியல் மீடியா மாதிரி அதுதான் பிளாட்ஃபார்ம். நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து அவர் பதில் கொடுப்பாரு, கேள்வி பதில், கடிதங்கள், உடன்பிறப்பு கடிதங்கள்னு உடன்பிறப்புகளோட ஒரு அது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரியே இருக்கும். அவர் வந்து டெய்லி தன்னோட மெசேஜை வந்து அவங்களுக்கு சொல்லுவார், டெம்ப்ளேட் மாதிரி. அது வந்து கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்ட்டூன், முரசொலியோட கார்ட்டூன்